சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். ஜனவரி 6. மாயாவிற்கு எவ்வளவு பலம் உள்ளது? முகத்தை பரமாத்மாவிடமிருந்து திருப்பி ஒரு பைசாவிற்கும் பெறாதவர்களாக ஆக்கும் அளவிற்கு. எந்த இரண்டு விஷயத்திற்கு முழுமையான தொடர்பு உள்ளது? ஒரு புறம் யுத்தம் நடக்கும், மறுபுறம் கர்மாதீத்த நிலை உருவாகுவதில். எப்போது நீங்கள் அதிகமானவர்களாக ஆகிறீர்களோ அப்போது என்ன நடக்கும்? உங்களின் யோக பலத்தினால் கவரப்பட்டு அதிகமானோர் வருவார்கள். எந்த அளவு உங்களுடைய ஆத்மாவில் கரை நீங்குமோ அந்த அளவு எது கிடைக்கும்? ஆத்மாவிற்கு பலம் கிடைக்கும். மேல் மாடி என்று யாருக்கு கூறப்படுகிறது? தேக அபிமானம் வந்து கீழே விழுந்து நொறுங்கி போகிறவர்களுக்கு. கலியுகத்திற்கும் சத்தியுகத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? சரீரத்தை எரித்துவிட்டால் துக்கம் போய்விடும் என நினைத்து மாய்த்து கொள்கிறார்கள். இது மகா பாவமாகும். சத்தியுகத்தில் இதுபோல் நடப்பது இல்லை. இப்போது நடக்கப் போகும் மகாபாரத யுத்த போரில் அனைவரும் அழிந்து விடுவார்கள். பாரதம் மட்டும் சிறிய கண்டமாக இருக்கும். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? சிவன் ஞானம் நிறைந்தவர், சைதன்யமானவர், விதை வடிவமானவர் என அவரே வந்து புரிய வைக்கிறார். நன்றி. ஓம் சாந்தி.